ஸ்ரீராமநாமம் வாழ்க. இன்றைய வாழ்வியலில் ராமாயணம் ஒரு வழிகாட்டி. ஸ்ரீராம ரகுகுல திலகம் சிவதனுஷாக்கிருத்த சீதாஸ்கரம் அங்குல்யபரணம் சோபிதம் சூடாமணி தஷ்நகரம் ஆஞ்சநேயம் ஆசிரியம் வைதேகி மனோகரம் வானரசைன்ய சோபிதம் சர்வமங்கள காரிய அனுகூலம் சதா ஸ்ரீ ராமச்சந்திர பால்யமாம். இந்த வரிகள் காஞ்சி பெரியவர்களால் கொடுக்கப்பட்ட வரிகள். இதை படித்தாலே போதும், நம்ம முழு ராமாயணத்தையும் படித்ததற்கு சமம். இந்த வரிகளை படித்தோன்னா சிவப்பிரசவம் உண்டாகும்னு ஒரு நம்பிக்கை. இது என் வாழ்வியலில் நடந்தது. நான் கற்பம் தரித்தோடனே என்னோடய ஃப்ரெண்டுகிட்ட சொன்னேன். அவங்க ஒரு 10 வயசு வித்தியாசம் என்னோட பெரியவங்க, அக்கான்னு தான் கூப்பிடுவேன். நண்பன், தோழி, நல்ல ஒரு வெல்விஷர் எனக்கு. அவங்க அப்போ இந்த லைன்லாம் எழுதி கொடுத்து, இதை படிமா உனக்கு சுகப்பிரசவம் ஆகும், நான் என் அக்கா தங்கச்சி எல்லாருமே இதான் படித்தோம் அப்படின்னு சொன்னாங்க. சரின்னு நான் நம்பிக்கையோடு படிச்சுட்டு வந்துட்டு அந்த லைனை எப்பயுமே நம்ம நினைக்கிறப்பெல்லாம் சொல்லிக்கிட்டே இருக்கணும். டெலிவரி வார்டுக்குள்ளே போயிட்டு கூட நான் அந்த வரிகளை சொல்லிக்கிட்டே தான் இருந்தேன். கொஞ்சம் கிரிட்டிக்கல் ஆகிற மாதிரி இருந்தது. அப்போ சொன்னாங்க, டாக்டர் நீ கொஞ்சம் ஒத்துழைக்கணுமா, இல்லாட்டி சிசேரியனுக்கு ரெடி பண்ணிடுவேன்னாங்க. எனக்கு உடனே பயம் வந்துடுச்சு. திருப்பியும் இந்த லைனே தான் சொல்லிக்கிட்டே இருந்தேன், இந்த வரிகளையே. அப்புறம் குழந்த பிறந்துட்டுச்சு. அவன் ஆருத்ரா தரிசனத்துக்கு அன்னைக்கு எனக்கு ஒரு ஆண் குழந்தை பிறந்தது. திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தது. ரொம்ப சந்தோஷம் எனக்கு, சிவனோட இதில் பிறந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டேன். 2வது பெண் குழந்தை, அவளுக்கும் இந்த பாட்டையே தான் சொல்லிக்கிட்டு இருந்தேன். டெலிவரி வார்டுக்குள்ளேயும் சொல்லிகிட்டு இருந்தேன். அப்போ ஈஸியாக டெலிவரி, எனக்கு ரொம்ப பெயின்லாம் தெரில, ஈஸியாக போனேன், நார்மலாக ஆயிடுச்சு. அப்பையும் இந்த லைன் தான் சொல்லிக்கிட்டே இருந்தேன். அவளும் திருவாதிரை நட்சத்திரத்தை அன்னைக்கே தான் பிறந்தான். நம்ம பாடினது ராமாயண பாடல். குழந்தைங்க 2 பேரும் பிறந்தது திருவாதிரை நட்சத்திரம். இப்போ ராமாயணம் படிக்க போய் தான் தெரியுது, அனுமன் சிவனோட அம்சம்னு எனக்கு இப்போ தான் தெரியவே வந்தது. பரவாயில்ல, நம்ம இந்த வரிகளையும் சொல்லியிருக்கோம், நம்ம சிவன் நட்சத்திரத்துலேயே நமக்கு குழந்தை பிறந்திருக்குன்னு நான் ரொம்ப சந்தோஷப்பட்டுக்கிட்டேன். அதுக்கப்புறம் என்னோடய வாழ்க்கையில் யாரை சந்தித்தாலும் சரி இந்த பாடலை தான் எழுதி கொடுப்பேன். மாசமாக இருக்காங்கன்னு தெரிஞ்சிட்டாலே போதும், இந்த பாடலை எழுதி கொடுத்து இதை சொல்லிக்கிட்டே இருங்க, சுகப்பிரசவம் உண்டாகும் அப்படின்னு சொல்லிடுவேன். என் அக்கா தங்கச்சி, அப்புறம் எங்கள் மாமா பிள்ளைய எல்லாருக்கும் எழுதி கொடுத்தேன். கடைக்கு வர்றவங்களுக்கும் எழுதி கொடுப்பேன். நாங்கள் செப்பல் கடை வச்சுருக்கோம். அப்போ யார் வந்தாலுமே இந்த பாடல் வரிகளை எழுதி கொடுத்துருவேன். ப்ளீஸ் ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு. அப்போ ஃபோன்லாம் கிடையாதுல்ல, அதனால் கடைன்னு பேப்பரில் இந்த லைன்லாம் எழுதி கொடுத்துட்டு, இதை படிங்க, குழந்தை சுகப்பிரசவமாக உண்டாகும், அது எனக்கு அப்படி தான் பிறந்தது, நம்பிக்கையோடு படிங்கன்னு சொல்லி கொடுத்து விடுவேன். கொரோனா டயத்தில் ஒரு பொண்ணு வந்தாள். அவளுக்கு இது டெலிவரி 2வது கொரோனாங்கிறதுனால அவளுக்கு ஹாஸ்பிட்டல் போகவும் ஒரு பயம். இப்போதைக்கு அவங்களுக்கு கொஞ்சம் பைசாவும் கொஞ்சம் இதாக இருக்கனால, சிரமமாக இருக்கனால கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் தான் போகணுன்னு சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. இந்த கொரோனா டைம்னால் என்ன பண்ணுறதுன்னு தெரியலன்னு ரொம்ப கொஞ்சம் ஃபீல் பண்ணி சொல்லிகிட்டு இருந்தாங்க. ஒன்றும் கவலைப்படாதீங்க, இந்த வரிகளை படிங்க, கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலே போங்க, நல்லபடியாக குழந்தை பிறக்கும் அப்படின்னு சொன்னேன். இல்லை கொரோனாங்கிறதுனால பயமாக இருக்குனாங்க. அதெல்லாம் அவங்க நல்லா பத்திரமா டாக்டர்ஸ் பார்த்துக்குவாங்க, இந்த பாடலையும் படிங்க, ராமர் பார்த்துக்குவாருன்னு சொல்லி அனுப்பிவிட்டேன். அப்புறம் இந்த பாடலையும் அவங்க போயிட்டாங்க. அதுக்கப்புறம் குழந்தையெல்லாம் பிறந்துட்டு 1 வருஷம் கழித்து தான் திருப்பி, ஏன்னா அப்போ எல்லாம் லாக்டவுன் பீரியட்லாம் இருந்துச்சுல்ல, கொஞ்சம் தான் எல்லாம் ரிலீஃப் ஆச்சு. அப்போ அவங்க 1 வயசு குழந்தைக்கு கொண்டாட போகிறாங்க பிறந்த நாள். எங்கள் கடைக்கே திரும்பி வந்திருக்கிறாங்க. அன்றைக்கி நான் இல்லை, எங்கள் அத்தான் தான் இருந்தாங்க. அப்போ எங்கள் அக்கானோன்னா, அக்கா வீட்டில் இருக்காங்க அப்படின்னோன்னா, சரி நான் வந்துட்டு போனேன்னு சொல்லுங்கள், கேட்டேன்னு சொல்லுங்கள் அப்படின்னா, என்னன்னு கேட்டப்போ இந்த மாதிரி வரிகள்லாம் எழுதி கொடுத்தாங்க, எனக்கு குழந்தை நல்லபடியாக பிறந்துருச்சு, நாளைக்கு அவளுக்கு ஃபஸ்ட்டு பர்த்டே, அது கொண்டாட போகிறோம், அதுக்கு தான் செப்பல் எடுக்க வந்திருக்கோம் அப்படின்னாங்க. ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் செப்பல்லாம் எடுத்துகிட்டு என்னையும் நலம் விசாரிச்சுட்டு போயிருந்தாங்க. அப்புறம் எங்கள் அத்தான் சொன்னாங்க, எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. பரவாயில்ல, நம்ம எழுதி கொடுத்து ஒரு குழந்தை பிறந்து அவங்க 1 வருஷமாக கடைக்கும் வரவே இல்லை, 1 வருஷம் கழித்து ஞாபகமாக சொல்லிட்டு போகிறாங்களேன்ட்டு எனக்கு ரொம்ப சந்தோஷம். அதுலேருந்து எல்லாருக்கும் இந்த வரிகளை எழுதி கொடுத்துட்டு தான் இருப்பேன். அதே மாதிரி ஒருத்தவங்களுக்கு இப்போ கூட போன தடவை சுந்தரகாண்ட போட்டியப்போ ஒரு பொண்ணுக்கு எழுதி கொடுத்து விட்டுருந்தேன். அப்புறம் என்ன ஆச்சுன்னு தெரில, ஆனால் வாட்ஸ்அப் மட்டும் அனுப்பியிருந்தா எனக்கு, அக்கா இந்த மாதிரி நீங்கள் எழுதி கொடுத்த பாடல் வரிகளை படித்தேன், எனக்கு பெண் குழந்தை பிறந்திருக்குக்கா, ரொம்ப சந்தோஷம்க்கா, நீங்கள் கடையில் இருந்தாலும் கஸ்டமர்ஸ்கிட்ட இவ்வளோ அக்கறை எடுத்து நீங்கள் சொன்னீங்கல்ல, ரொம்ப சந்தோஷம்னு சொல்லி அவங்களோட சந்தோஷத்தையும் என்கிட்ட பகிர்ந்துக்கிட்டாங்க. அப்புறம் நானும் மெசேஜ் மட்டும் போட்டேன், வாழ்க வளமுடன், நல்லா இருப்பீங்க, நீங்களும் உங்களுக்கு தெரிஞ்சவங்கள சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி மெசேஜ் மட்டும்தான் போட்டு விட்டேன். அவங்கள இன்னும் அடுத்து மீட் பண்ணலை.
இந்த மாதிரி இதுதான் என்னோடய வாழ்க்கையில் நடந்தது. இந்த லைனை படித்தா நல்லா சுகப்பிரசவம் கண்டிப்பாக நடைபெறும். அப்புறம் இந்த ராமாயணம் படித்ததுலேருந்து நான் என்ன தெரிஞ்சுக்கிறேன்னா, ராமர் அவங்க அப்பா வனத்துக்கு போகணுன்னொன்னே அவர் எதுவும் அடுத்து மறு பேச்சு பேசாமல் அன்று பூத்த செந்தாமரை மலர் போல் போனார். என்கிட்ட உள்ள ஒரு குணம் என்னென்னா, யாராவது சொன்னால் டக்குன்னு என்னால் முடியும் இல்லாட்டி முடியாதுன்னு சொல்லிடுவேன். பட்டுன்னு முகத்துக்கு நேராகவும் சொல்லிடுவேன். முடியும்னா தான் முடியும்பேன், இல்லாட்டி முடியாதுன்னே சொல்லிடுவேன், இல்லாட்டி என்னோடய மதிப்பை தெரிவிச்சிடுவேன். இந்த ராமாயணம் படித்ததுக்கப்புறம் இந்த போட்டிக்கு அப்புறம் என்ன நினச்சிருக்கேன்னா, இனிமேல் நம்ம அப்படி சொல்லக்கூடாது. எப்படி ராமர் அன்று பூத்த செந்தாமரை மலர் மாதிரி எல்லாம் ஒரு நன்மைக்குன்னு நினச்சாலும் அது மாதிரி நம்ம இனிமேல் மறுப்பு தெரிவிக்கக்கூடாதுன்னு நினச்சிருக்கேன். ராமர் அதுக்கு எனக்கு அனுகூலமாக இருந்துட்டு அதுபடியே நடக்கணும்னு நினச்சிக்கிட்டு இருக்கேன். நன்றி, வணக்கம்.